முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நிதியே இல்லாமல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் எனவும் அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நிதியே இல்லாமல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டுவதாகவும் அவர் தமது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமர்சித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் என குறிப்பிட்டிருக்கிறார். நிதியே இல்லாமல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டுவதாகவும் அந்த அறிக்கையில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்டாலின் ஆட்சியில தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் அப்படின்னு போட்டு தலை நிமிர வைப்பேன் என்று வாய்ச்சாவுடால் பேசும் ஸ்டாலினுக்கு கண்டனம் அப்படின்னு போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்புல அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்று வச்சிருக்கிறாரு. அதுல உலக வர்த்தகத்தில் ஹிட்லர், முசோலினி, நீரோ போன்ற கொடுங்கோல் மன்னர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் சரித்திர பக்கங்களில் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சர்வாதிகாரியின் மொத்த உருவமாக தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியா, அதாவது இப்ப ஏற்கனவே இப்போ அதிமுக திமுகக்குள்ள இந்த தேர்தல் பிரச்சனைகளுக்கு ஒருத்தர் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில அவரோட இந்த அறிக்கையில மேல என்ன தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, நடு இரவில் ஒரு பெண் தனியாக பாதுகாப்பாக நடந்து செல்கிறாரோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் பெற்ற நாள் மகாத்மா காந்தி கூறினாரு. ஆனா கடந்த 56 மாத கால திமுக ஆட்சியில காவல்துறையை தன் ஏவல் துறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது அப்படின்னும் 6 வயது சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை ரோட்டில் நடந்து செல்ல முடியவில்லை. போதை ஆசாமிகள் எந்த நேரமும் இவர்கள் சீரழிப்பார்கள், கொலை செய்வார்கள் என தெரியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்நிலையில் தீய சக்தி திமுகவின் ஆட்சிக்கு முடிவுக்கு வரும் நிலையில் ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடித்து வாசித்த கதையாக தற்போது மகளிர் மாநாடு நடத்துகிறார். 58 மாதங்களாக நிர்வாக திறனற்ற ஆட்சி செய்து இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டு நிதியே இல்லாமல் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை தரமணியில் வெளிமாநில இளம்பெண் போதை ஆசாமிகளால் சீரழித்துக் கொல்லப்பட்டுள்ளார். கண்முனே மனைவி பாலாத்காரம் செய்யப்படுவதை தடுத்த கணவனும் அந்த கொடுஞ்சலை பார்த்து அழுத 2 வயது குழந்தையும் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் உள்ள நந்தனம் அரசு கல்லூரியில் கேண்டீனில் பணியாற்றும் அரியலூரை சார்ந்த பெண் திமுக பெண் பிரமுகரால் சீரழிக்கப்பட்டுள்ளதோடு அவரது நண்பர்களுக்கும் விருந்தாக்கப்பட்டுள்ள கொடுமை அரங்கேறியுள்ளது. குடிஞ்செயலில் ஈடுபடுபவர்களுக்கு போலீஸை கண்டு பயமில்லாத நிலை இருப்பதற்கு ஆட்சியாளர்களின் செயல்பாடே காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆளுங்கட்சியினர் அடைக்கலம் அளிப்பதுதான் தற்போதைய தமிழகத்தின் கூட்டாளிகள், தற்போது தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறி உள்ளானதற்கு காரணம் என்று அவதியுடன் மக்கள் புலம்புகிறார்கள். பெருநகரங்கள் முதல் குக்கிராமங்கள் வரை தடையில்லாமல் போதை வஸ்துக்கள் கிடைப்பதும் அவைகளை கொண்டு செல்வதில் ஆளுங்கட்சியினரில் சிலர் ஈடுபட்டு வருவதும் பெரும் சீரழிவுக்கு காரணமாக உள்ளது. பள்ளி சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை போதையின் பிடியில் சிக்கி குற்றச்செயல்களில் ஈடுபடுவதும் பள்ளி மாணவிகளில் சிலர் சீருடையிலேயே மது அருந்துவது போன்ற காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாவதும் விடியா திமுக ஆட்சி நடத்தும் லட்சணத்தை பறைசாற்றுகிறது அப்படின்னு
குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத முதல்வர் மு.க.ஸ்டாலினை கண்டித்து வீதியில் இறங்கி நாள்தோறும் போராடி வருகின்றனர். போராடுபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவர்களுக்கு இரும்புகரம் கொண்டு அடக்கும் வேலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரின் விடியா அரசு ஈடுபட்டுள்ளது அப்படின்னும், பல லட்சம் கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து தங்கள் பரம்பரையின் வாழ்வை மட்டுமே வளப்படுத்தும் நோக்கில் அல்லும் பகலும் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என செயல்படும் ஸ்டாலினின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு பெற்ற காலம் நெருங்கிவிட்டது. விடியா திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியால் அல்லல்பட்ட மக்கள் அதை பொறுக்க மாட்டாது. அழுத கண்ணீரே ஒரு அரசனின் செல்வத்தை அளிக்கும் படை என்பதை அப்போதே திருக்குறளில் குறிப்பிட்டு, அகப்பட்டு அற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்துள் தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ன இரு வரிகளில் திருவள்ளுவர் கூறியிருப்பதை நன்னிலை மறந்து செயல்படும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நினைவூட்டுகிறேன். நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.